பண்ணு தாத்தா அப்புசாமி. சோ நான் பசு மயக்கத்துல இட்லி இட்லின்னு உளர்னத உன் பேரை சொல்லி கூப்பிடுறேன், நீ தப்பா எடுத்துட்ட இல்ல? அப்போ நீ ஆப்பிரிக்க இளவரசியா? உட்காரு. பரவாயில்ல, உங்க அடுத்த கட்டளைக்காக காத்துட்டு இருக்கேன். அடுத்தது என்ன? இதெல்லாம் முடிச்ச உடனே காபி தான். ஆப்பிள் ஜூஸ், ஐஸ்கிரீம், பாதாம் கேக். ஆனா அதெல்லாம் முடிஞ்ச உடனே காபி. ஒரு நிமிஷத்துல வர வைக்கிறேன். செக்ரட்டரி மேடம், இவர் கேட்ட அத்தனையும் ஒரு நொடியில வரணும். எஸ் கேரி ஆன். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ நீக்ரோ பொண்ணா? நானோ நான் கினி கோஸ்ட்ல இருந்தாலும் நான் நீக்ராய்ட் கிடையாது, காக்கசாய்ட். காக்காய்க்கு உனக்கு என்ன சம்பந்தம் நிறத்தை தவிர? காக்கசாய்ட். காக்கா சைடுன்னா? காக்கானா உங்க ஊர்ல பாடுமே அதுவா? எங்க ஊர்ல பாடுறது காக்கா இல்ல, கழுத. என்ன பண்ண? சிரிச்சு. எதுக்கு யாரோ தண்ணில அமுக்கிற மாதிரி சிரிக்கிற? இப்படி எல்லாம் என்ன பயமுறுத்தாத. மதிப்புக்குரியவங்க முன்னாடி வாய் திறந்து சிரிக்க கூடாது, அதனாலதான் ஹாட் அண்ட் ஹாட் முறையில் அடக்கமா சிரிச்சு. நீ பார்த்து பயப்பட வேண்டியது என்ன பார்த்து இல்ல, நீ பயப்பட வேண்டியதெல்லாம் அந்த சீதா கிழவிக்கு தான். சீத்தை கிழவி யாரது? அந்த சீதா கிழவி என் மண்டு காரியதரிசி, ஒரு இங்கிலீஷ் பிசாசு. ஆமா, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனா பேண்டூன் இல்ல பேண்டூன், அது நல்லா வாசிப்பேன். கிழிஞ்சது போ. என்னது, ஒரு இளவரசியா இருந்துட்டு வீணை வாசிப்பேன் ஃபிடில் வாசிப்பேன்னு சொல்றதை விட்டுட்டு பேண்ட் அடிப்பேங்கிறியே. பேண்ட் இல்ல பேண்ட் இல்ல, பேண்டூன் பேண்டூன் எங்க மொழியில அது ஒண்ணு. ஓஹோ, ஏதோ ஒண்ணும். இப்ப என்னுடைய கவலையெல்லாம் உன்னை சீதா கிழவி முன்னாடி எப்படி அழிச்சுன்னு போறது, எந்த டாட் மொழியில சிரிச்சு, எந்த டாட் மொழியில அழுது, எந்த டாட் மொழியில அடிபட்டு சாக போறேனோ புரியலையே. லுலுண்டா, சீதை கிழவினா உங்களோட செக்ரட்டரியா? எல்லாம் அந்த பிசாசு தான். லுலுண்டா, எதுக்கு செக்ரட்டரிக்கெல்லாம் பயப்படுறீங்க? பயமா? எனக்கு என்ன பயம்? இல்ல, நீ சொன்ன விஷயம் கொஞ்சம் சீரியஸான விஷயம், அதான் யோசனை பண்றேன். என்ன சொல்றீங்க லுலுண்டா? அது ஒண்ணும் இல்ல, நீ ஏதோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா, அத பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். லுலுண்டா, என்னை ஏமாத்திடாதீங்க. என் லுலுண்டாவும் நீங்க தான், லுபோண்டாவும் நீங்க தான். லுபோண்டாவா? அது என்ன சுட சுட போண்டா? லுலுண்டானா குரு, லுபோண்டானா கன்வர். ஓ, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? அது அது சீதா கிழவிய பார்த்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன லுபோண்டா, எதுக்கு செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க? நீ தப்பா புரிஞ்சுட்ட. சீதா கிழவிய பார்த்து உன்னை பாக்குறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். என்ன இருந்தாலும் நீ இளவரசி இல்லையா? போயிட்டு வாங்க. 30 வருஷமா நான் தேடி அலைஞ்ச என்னோட லுபோண்டாவ இந்த இளவரசி மிஸ் பண்ண மாட்டா. போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல. என் பயமே அதுதான். அப்படி என்னத்தடியே பேசி தொலைப்ப போன்ல? ச்சே, எத்தனை தடவை பண்றது? ஹாய் சீதே. சீதே எங்க போய் தொலைஞ்சே? 2 or 3 days என் மென்டல் பேலன்ஸ் அப்படியே ஷேட்டர் ஆயிடுது. தூக்கமே இல்ல தெரியுமா? ஆமா, புருஷனை வீட்டு விட்டு அடிச்சா மனசாட்சி அப்படித்தான் குத்தும், தூக்கம் வராது. நீங்க கிறுக்குத்தனமா ஊர் சுத்துறதுக்காக நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல. எங்க பாமு கழகத்துக்கு ஒரு ஆடிட்டோரியம் கட்டணும். அதுக்கு ஆப்பிரிக்கால இருந்து ஒரு பிரின்சஸ் வந்திருக்கா. அவகிட்ட ஏதாவது டொனேஷன் வாங்கலாம்னு 3 நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட சித்த முன்னாடி அவ இருக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தேன். யாரோ ஒரு பெரிய ஓல்டு ஜென்டில்மேனோட பேசிட்டு இருக்காளா. அப்பாயின்மெண்டே கிடைக்கல. சீதே, சித்த முன்னாடி நீ ஹோட்டலுக்கு வந்தியா? இல்ல போனியா? சீதே, இந்த பாமு கழகத்துக்காக உழைச்சு இப்படி ஓடா தேஞ்சு போயிட்டியே, உடம்பெல்லாம் இழைச்சு போயிடுத்து. ஆமா, ஜாக்கெட்லாம் டைட்டா இருக்கு. Shut up. That's none of your business, okay? சாப்பாடு எடுத்து வைங்க சீக்கிரம். ஈஸ்வரா,
குயின் எலிசபெத்தையே பிடிச்சிடலாம் போல இருக்கு. சீதே, இப்ப நீ சொன்னியே அது 1000ல் ஒரு வார்த்தை. நான் பேசுறதே கவனிச்சுட்டு இருக்க. இதை இன்னும் எடுத்து வைக்கல. வேலையை முதல்ல பாருங்கண்ணா. அதைத்தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏ சீதே, உனக்கு டொனேஷனுக்கு இந்த ஆப்பிரிக்காரி தான் வேணுமா? வேற யாராவது ஆஸ்திரேலியாக்காரி அட்லாண்டிக் காரிய பார்க்க கூடாதா? அவள்லாம் யாரும் இந்தியாவுக்கு வரலையே. ப்ளீஸ் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ஓகே, சாப்பாடை எடுத்து வைங்கோ. சாப்பாடு எப்ப பார்த்தாலும் கேரியர் சாப்பாடு, கேரியர் சாப்பாடு. இப்படி போன் பண்ணி வேஸ்ட் பண்ற டயத்துல சமையலே நீ பண்ணிருக்கலாம். ஹலோ, அந்த கன்றாவி பிடிச்ச தாடியை மீசையை ரிமூவ் பண்ணினாத்தான் இனிமே நம்ம மாத்திர அடுப்பெரியும். என் தாடி என்ன தேங்காய் நாரா? அடுப்பெரியறதுக்கு என் தாடிக்கு என்ன சம்பந்தம்? ஷட் அப். சீதே, இந்த தாடியினுடைய மார்க்கெட் நிலவரம் உனக்கு தெரியாது. ரியல் எஸ்டேட் மாதிரி ஏறிக்கிட்டே போறது. ஷட் அப். ஷட்டப்பா? ஷட்டப் என்ன ஷட்டப்? இது சாதாரண தாடி இல்ல, ராஜ தாடி, மேஜிக் தாடி. இந்த தாடிய லேசா உருவினா போதும். யானை என்ன, குதிரை என்ன, ஆப்பிள் ஜூஸ் என்ன, வைர நெக்லஸ் என்ன, அது என்ன, இது என்ன, போருமே. எல்லாம் இட்லி மகிமை. போறோம் போறோம். உங்க தாடியோட பெருமை. இன்னைக்கு தமிழ் நியூஸ் டே. நானே உங்களுக்கு பரிமாற போறேன். முதல்ல ஸ்வீட்டா ஆப்பிள் தரேன். அந்த தமிழ் நியூ இயர்ஸ் டே தமிழ்ல சொல்லக்கூடாதா? ஏன் இப்ப தமிழ்ல தான் சொன்னேன். ஓ, என்னன்னா யோசிச்சுட்டு இருக்கேள்? இந்த சீதை எங்க? அந்த குண்டு ஆப்பிரிக்க பொண்ணு எங்க?